தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மே மாதம் 16ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். நேற்று தமிழ்நாட்டின் டெல்டா கடலோரங்களில் பரவலாக நல்ல மழை தொடங்கியது. நேற்று இரவிலிருந்து பரவலாக தொடங்கிய மழை தற்போது வரைக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் மாவட்டங்கள், அதேபோல் மத்திய உள் மாவட்டங்கள், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட உள் மாவட்டங்களான நம்ம சேலம் மாவட்டம், அதேபோல் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக நம்ம ஆத்தூரில் உட்பகுதியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். உட்பகுதியில் ஆத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழையும், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 13 சென்டிமீட்டர் மழையும் தற்போது வரைக்கும் அந்த ரீடிங்கில் கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம மயிலாடுதுறை 7 சென்டிமீட்டர், காரைக்காலில் 5 சென்டிமீட்டர் மழையும் கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம ரீடிங்ஸ் வந்து கொண்டிருக்கு. நமக்கு வந்து 8:30 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரீடிங்கும் தெரியும், எங்கெங்கே எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிறது. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் அடுத்த 24 மணி நேரம் எங்கெங்கே தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும் மற்றும் இப்போது என்ன நிலைமையில் இருக்குது, எப்படி வந்து இன்று இருக்க போகுது, அதை பற்றி ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். நீங்கள் இப்போ வந்து ரேடார் இமேஜில் பார்க்கும்போது வரும், அதாவது காரைக்கால் ரேடார் இமேஜில் ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் வலுவான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது. ஒரு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை நிலை காணப்படுகிறது. அதாவது அடுத்த ஒரு 3 மணி நேரம் காலை 9 மணி வரைக்கும் நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காணப்படும். இந்த கடலோர பகுதியில் மட்டும் கனமழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்கு. அதுக்கு பிறகு நம்ம இந்த வேதாரண்யம், வேளாங்கண்ணி இந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்த 3 மணி நேரத்திற்கு உண்டு, 9 மணி வரைக்கும். உட்பகுதியில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு காற்று சுழற்சியானது நம் தமிழகம் மற்றும் இலங்கையை ஒட்டி நீடிக்க வந்திருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்த காற்று சுழற்சி தற்போது நெருங்கி வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு காற்று சுழற்சி எந்தெந்த அளவுக்கு நெருங்கி வருதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும். இன்னிலேருந்து இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா மேலும் தீவிரமடையும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மட்டும் மழை காணப்படுது. இப்போ டெல்டா கடலோரங்களில் மழை காணப்பட்டாலும் வருகின்ற நேரங்களில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மழை காணப்படும். இந்த காற்று சுழற்சி மெதுவாக கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது நம்ம இலங்கையை ஒட்டி அல்லது நம்ம டெல்டா கடலோரங்களை ஒட்டி ஒரு எலாங்கேட்டட் சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய நீண்ட காற்று சுழற்சியாக நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேற்கு இடையூறின் காரணமாக உயர் மேகங்களாக பல இடங்களில் வந்து செல்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த காற்று சுழற்சி எந்த அளவுக்கு மேலே வருதோ இந்த மாய்ஸ்சர் விண்ட் மற்றும் அதாவது ஈரப்பத காற்று, வறண்ட காற்று மோதுவதன் காரணமாக சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதன் தாக்கமாக 24 மணி நேர மழை தகவலில், அதாவது மழை எதிர்பார்ப்பில் சில இடங்களில் 20 சென்டிமீட்டர் ஒட்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது 19 முதல் 20 சென்டிமீட்டர் ஒட்டி வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது பெரும்பாலும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது நம்ம நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை, அதேபோல் ராமநாதபுரம் இந்த ஒரு 5-6 மாவட்டங்களுக்குள்ள தஞ்சாவூர் மாவட்டம் எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 சென்டிமீட்டர் மழை வந்து கிடைக்கலாம். அல்லது பெரும்பாலான இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்னிலிருந்து அடுத்த 2-3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும். பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்க்கும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில இடங்கள் வந்து தாழ்வான இடங்களில் தண்ணி தேங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இது வந்து பெரிய அளவுக்கு அச்சப்படுற அளவுக்கு பெரிய மழை கிடையாது. கோடை காலங்களில் கடுமையான வறட்சியில் சிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சாதகமான மழை தான் நம்ம சொல்லணும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரான வார்னிங் கொடுத்துட்ருக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துருக்காங்க. அதனால் இருக்கிற மழையை நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகபட்சமாக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம், நாகப்பட்டினம், காரைக்கால், அதேபோல் சிவகங்கை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இன்னிலிருந்து நாளை காலை 8:30 மணிக்குள்ளே. அதேபோல் மதுரை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களிலும் மிதமான முதல் கனமழை வரைக்கும் அங்கங்கே இருக்கக்கூடும். திருப்பூர், கோவை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டங்களில் லேசான மழை அல்லது சில இடங்களில் மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் இந்த குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்யலாம் அந்த சரௌண்டிங்கில். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம அந்த புதுக்கோட்டை மாவட்டம், நம்மளுடைய அந்த டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு
தொடர்ச்சியாக மழை பெய்யும். அதாவது 1 மணி நேரம் கேப் இருக்கும், அடுத்த மழை மேகங்கள் என்றாகும். அப்படி ஒரு தொடர்ச்சியான மழை வந்து தான் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதேபோல் நம்ம வட மாவட்டங்கள், அதாவது விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை காணப்படும், கள்ளக்குறிச்சி உட்பட. இந்த ஒரு மழை மேகங்கள் எப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தீவிரமடையும்னா, அந்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நோக்கி வரும்போது வட மாவட்டங்களையும் மழை தீவிரமடையும். ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அடுத்த 24 மணி நேரம் டெல்டா மாவட்டங்கள் நமக்கு கனமழையை எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை. இதில் எந்த ஒரு மாற்றமும் தற்போதைக்கு கிடையாது. தொடர்ச்சியான அப்டேட் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். முகநூல் பக்கத்தில் எங்கெங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, மழை பெய்யும், அடுத்த 24 மணி நேரம் எங்கே இருக்குங்கிறத ஒரு தகவல் 3 மணி நேரத்துக்கு ஒன்று, 6 மணி நேரத்துக்கு ஒன்று தகவல் கொடுத்துட்ருக்கோம். முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்று இரவு சந்திப்போம். அன்னைக்கு எங்கெங்கே மழை பெஞ்சிருக்கு, காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எங்கே மழை பெஞ்சிருக்குன்னு தகவலோடு இன்று இரவு மீண்டும் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்க்குற வீடியோ நாளைக்கு நீங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.